ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற இந்த நேரத்தில் தூய ஆவியினுடைய அருள் பிரசன்னத்திற்காக கெஞ்சுகிறோம். நினைவுகளை, சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை கவனத்தோடு கேட்பதற்கும் அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும் ஆண்டவர் அருள் தாரும். எங்களோடு இடைப்படுகின்ற தூய ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளின் வழியான ஆற்றலை புரிந்து கொள்ளுகின்ற ஞான இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கின்றோம். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, பாடுகளின் பாதையில், சிலுவையின் வழியில் நம்மை முழுமையடைய செய்கின்ற ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பிதாவாக்கிய கடவுள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நம்மை ஆற்றல் படுத்துகின்ற தூய ஆவியானவர், மூவொரு கடவுள் நம்மை இந்த திருப்பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமையில் ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வருகின்ற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்திலே குறிப்பாக குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையானது திருப்பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய பாடுகளை அதிகமாக இந்த தவ காலத்தில் தியானிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை சிந்தனையிலே ஆண்டவருடைய திருப்பாடுகளை குறித்ததான ஆழமான மறை உண்மைகளை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய பாடுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்ற உணர்வோடும், ஆண்டவருடைய பாடுகளிலே நம்முடைய விசுவாச வாழ்வை இணைத்துக் கொள்ளுகின்றோம் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடும் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவதற்கு இந்த நாளின் சிந்தனைகள் நமக்கு துணை செய்வதாக. சிலுவையும் சீடத்துவமும் இணைந்து செயல்படுகின்ற, பணி செய்கின்ற ஒரு காரியம் என்பதை நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், ஆழமாக அதை அறிந்திருக்கின்றோம். சிலுவையும் பாடுகளுக்கு நேராய் நம்மை புரிந்து கொள்ளச் செய்கின்றது. சீஷத்துவமும் பாடுகளுக்கு நேராக நம்மை வழி நடத்துகின்றது. இந்த புரிந்து கொள்ளுதலோடு நம்முடைய பாடுகளை ஆண்டவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்கின்ற நல் உணர்விலே ஆண்டவருடைய திருமுன்னிலே நம்மை மறு அர்ப்பணம் செய்தவர்களாய் இந்த தவ காலத்தின் நிறைவு நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை முழுமை செய்து கொள்ள ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. சிலுவையை பற்றியதான முழுமையை அல்லது அதை பற்றிதான புரிந்து கொள்ளுதலை இன்றைக்கு நாம் நிறைவாக முழுமையாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே நாம் குறைவுபட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு காண கிடைக்கின்ற விடையாக இருக்கின்றது. இன்றைக்கும் முழுமையாக சிலுவையை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ள நம்மால் இயலவில்லை. காரணம், நாம் சார்ந்திருக்கிற இந்த உலகம் நம்மை சிலுவையின் வழியை அல்லது சிலுவையின் மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள இயலாதவாறு நமக்கு தடையாக இருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த உலகத்தின் ஓட்டத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றது. ஆனால் சிலுவையை சுமக்கின்றவர்களாய் வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றது. இந்த சிலுவை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக, பாதுகாப்பின் அடையாளமாக, மீட்பின் அடையாளமாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கின்றோம். ஆனால் சிலுவை பாடுகளின் சின்னம் என்பதை பல நேரத்திலே புரிந்து கொள்ள மறுக்கின்றோம். சிலுவையை உயர்த்தி பிடிக்கின்றவர்களாய் கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர வேண்டும் என்கின்ற அறைகூவல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிலுவையை மறைத்து வாழ்கின்றவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமையிலே சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்தவர்களாய், சிலுவையை மாத்திரமே உயர்த்தி பிடிக்கின்றவர்களாய், சிலுவையை மாத்திரமே சுமக்கின்றவர்களாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சிலுவையை சீஷத்துவத்தோடு கூட இணைத்து பார்க்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலை இந்த திருப்பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த சீஷத்துவமும் அப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட
நம்முடைய வாழ்வியலாய் மாற வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியமாகும். சீஷத்துவத்தை நம்முடைய கரங்களில் இருக்கின்ற ஒரு சின்ன பென்சிலோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு ஓவியம் வரைவதற்கு ஒரு பென்சிலுடைய முக்கியத்துவம் அவசியமாய் இருக்கின்றது. ஆனால் அந்த பென்சில் ஓவியனுடைய கரத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போதுதான் ஓவியம் முழுமை அடையும். அந்த ஓவியன் தன்னுடைய கரத்திலே பென்சிலை எப்படி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகின்றானோ, அந்த விருப்பத்திற்கேற்ப அந்த பென்சில் தன்னை அர்ப்பணிக்கின்ற போதுதான் ஓவியத்தின் தன்மை ஒரு அழகு மிகுந்ததாக சாத்தியமடையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை அது நான் இப்படித்தான் ஓவியனுடைய கையில் இருப்பேன் என்று சொல்லி அது இருக்குமே, ஆனால் ஓவியன் நினைக்கின்ற ஓவியம் தீட்டப்பட இயலாது. அதே போல இந்த பென்சில் ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கின்ற போது அவ்வப்பொழுது கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி கூர்மைப்படுத்தப்படுவதற்கும் அந்த பென்சில் தன்னை ஒப்படைக்கவில்லை என்றால் ஒரு ஓவியன் நினைத்த ஓவியம் முழுமை அடையாது. ஒரு கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது தன்னுடைய உருவத்திலே சற்று தன்னை குறைக்க வேண்டும், அதாவது துயரத்தை சந்திக்க வேண்டும். சில பென்சிலுடைய பகுதிகள் சீவி வெளியே எறியப்பட வேண்டும். அப்படி துயரத்தை சந்திப்பதற்கு அந்த பென்சில் தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் அந்த பென்சில் கூர்மைப்பட இயலாது. கூர்மைப்பட இயலவில்லை என்றால் ஓவியனுடைய எண்ணத்திற்கேற்ப ஓவியத்தை வரைவது கடினம். சீஷத்துவமும் அப்படித்தான் இந்த பென்சிலை போல கூர்மைப்படுத்தப்படுவதற்கு தன்னை துயரத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையும், ஓவியனாகிய கடவுளுடைய கரத்திலே அவர் வனைய நினைக்கின்ற, அவர் கையாள நினைக்கின்ற போங்கிற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கின்ற வகையிலே இருக்கின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் சீஷத்துவம் முழுமையடையும். ஆண்டவருடைய சீஷனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அது ஆண்டவர் விரும்புகின்ற வண்ணம் நம்மை அமைத்து கொள்ளுகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் ஆண்டவருடைய சீஷனாக இருக்க முடியும். அந்த வகையிலே தன்னை ஆண்டவருடைய சீஷர்களாக்க விரும்புகின்றவர்கள் ஆண்டவருடைய விருப்பத்திற்கும் ஆண்டவருடைய சித்தத்திற்கும் இசைய நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் சிலுவையை சீஷத்துவத்தோடு இணைத்து புரிந்து கொள்கின்ற போது சீடத்துவமும் பாடுகளும் இணைந்தே பயணிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த உலக வாழ்வை நிறைவு செய்து பரத்துக்கு ஏறுகின்ற போது புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற போது அவர் முதலாவது சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் அனைத்து மக்களினங்களையும் என்ன செய்ய வேண்டும்? சீஷராக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். ஆக ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரமேறுகின்ற போது அன்றைக்கு அவர் சொல்லி சென்ற வார்த்தை, நீங்கள் அனைவரையும் சீஷராக்க வேண்டும். இந்த சீஷத்துவத்திற்குள்ளதாக அனைவரும் உட்பட வேண்டும். இந்த சீஷத்துவத்தின் மேன்மையை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் பரத்துக்கு ஏறுகின்ற போது பிரதான கட்டளையாக அல்லது மிக முக்கிய கட்டளையாக இந்த உலகத்திலே அவர் கொடுத்து சென்ற காரியம். சீஷராக்க வேண்டும் என்கின்ற ஆண்டவருடைய வாஞ்சை இன்றைக்கும் திருச்சபையாக இயங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம். இந்த சீஷத்துவம் முழுமை அடையாத பட்சத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய வருகையை இந்த உலகத்திலே தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராய் அவர் இருக்கிறார் என்று சொன்னால்
பேதுரு தன்னுடைய நிருபத்திலே திருச்சபைக்கு இந்த கடிதத்தை, இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த சீசத்துவத்தை இன்னும் இந்த உலகத்திலே முழுமையடையாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றதினாலே, இந்த சீசத்துவம் அனைவரும் சீசராக்குகின்ற அந்த பணி இன்னும் முழுமையடையாத பணியாக இருக்கின்றபடியினாலே, ஒரு நீண்ட பொறுமையோடு கூட ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தம்முடைய வருகையை குறித்து தாமதிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக இன்றைக்கு சீசராக இருக்க வேண்டும், நாம் மற்றவர்களை சீசர்களாய் உருவாக்க வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பிரதானமான காரியம் என்று சொன்னால், இந்த சீசத்துவத்திலே சிலுவையை இணைத்து பார்க்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட, இந்த சீசத்துவத்திலே சிலுவையினுடைய வழியை அழுத்தமாக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல மனப்பாங்கோடு கூட நாம் பயணிக்க வேண்டியது அவசியம். இந்த தவ காலத்தில் அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட சிலுவையை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு சீசனாய் இருக்கின்றோம் என்று சொல்லி நம்மில் நாம் மாறுதட்டி சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் சீசன் என்றால் ஒரு குரு தான் இருக்க வேண்டும், ஒரு எஜமான் தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சீசர்களாய் இருக்கின்றோம் என்று சொல்லி மாறுதட்டி கொண்டிருக்கிற நமக்கு இயேசுவாகிய குருவை தவிர இன்னும் அநேக குருக்களை அல்லது இந்த உலகம் சார்ந்த குருக்களை நாம் உருவாக்கி கொண்டிருப்பதனாலே, அல்லது 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டிருப்பதனாலே, அல்லது 2 எஜமான்களுடைய சீசர்களாய் வாழ்வதற்கு நமக்கு திறமை இருக்கிறது என்று சொல்லி நம்மில் நாம் மாறுதட்டி கொண்டிருப்பதனாலே ஒரு உண்மையான சீசத்துவம் இன்றைக்கும் முழுமையடையாமல் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரே குரு, ஒரே சிஷ்யன். அந்த இயேசு என்ற தலைமை குருவுக்கு கீழ்ப்படிந்துள்ள ஒரே சிஷ்யனாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டியது அவசியம் என்பதை இந்த தவ காலத்தில், இந்த பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே இயேசுவினுடைய சீசர்களாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுருனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மீன் பிடிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே, மீன் பிடிக்கின்ற ஒரு வாணிபத்தை செய்து கொண்டவராய் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார். என்னை பின்பற்றி வா என்கின்ற அழைப்பு. கடலிலே வலைகளை அலசி கொண்டிருந்த அந்த பேதுருவும் அவனுடைய உடன் நண்பர்களும் அவனுடைய சகோதரர்களும் அன்றைக்கு இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவரை பின் சென்றார்கள். அவரை பின் சென்ற அந்த பேதுருவும் அவருடைய உடன் சகோதரர்களும் அவருடைய உடன் நண்பர்களும் இந்த இயேசுவினுடைய பல்வேறு நிலைப்பாடுகளிலே பல அனுபவங்களை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். அப்படி கற்றுக்கொள்ளுகின்ற போது சில நேரத்தில் கடினப்பாடு ஏற்படுகின்றது. சில நேரத்தில் அவர்களால் உண்மையுள்ள சீசத்துவமாய் வாழ்வதற்கு அவர்களால் முடியவில்லை. சில நேரத்தில் ஆண்டவருடைய உண்மை அடியவர்களாய் ஜீவிப்பதிலே அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. இயேசு அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறார், பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறார். இவர்களும் போய் பிசாசுகளை துரத்த செல்லுகின்ற போது ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், இந்த பிசாசுகள் எல்லாம் உமக்கு கீழ்ப்படுகிறது, எங்களுக்கு அடங்க மறுக்கிறதே என்று சொல்லி. ஆக ஒரு உண்மையுள்ள சீடனாய் வாழ்வதிலே, இயேசுவோடு கூட பயணிப்பதிலேயே அவர்களுக்கு கடினப்பாடு இருக்கின்றது. ஒருமுறை இயேசு தன்னுடைய சீடர்களிடத்தில் கேட்கின்றார், இந்த உலகத்திலே ஊருக்கெல்லாம் சென்று வருகின்றீர்கள், என்னை பற்றி என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்லுகின்றார்கள். எரேமியா என்று, எலியா என்று, உம்மை அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த பேதுரு தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே பதிலுரைத்தார், மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினபடினால் இப்படி நீ சொன்னாய் என்று சொல்லி. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பகுதியிலே நீங்கள் தொடர்ந்து படிக்கின்ற போது கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், அந்த பேதுரு இயேசுவினுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல், ஆண்டவரே இந்த சிலுவை சாவை நீர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த பாடுகளிலே நீர் பங்கு பெறக்கூடாது என்று சொல்லி அவரை தனியே அழைத்து சென்று சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு பதில் சொல்வார். என்ன சொன்னார்? அப்பாலை போ சாத்தானே. பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தினவர் தான், மாம்சம் இரத்தத்தின்படியும் அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி வார்த்தையை சொன்னவர் தான், ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொல்லி.
அப்பொழுது ஒரு உண்மையான சீசத்துவம் வெளிப்பட்டது. ஆனால் சற்று நேரத்திலே அவருடைய வெளிப்பாட்டிலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த சீசத்துவத்திலே உண்மையாய் அவர் இருக்க முடியவில்லை. அப்போ அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னால் அவர் சாத்தானுடைய சீஷனாய் மாறிவிடுகின்ற ஒரு தன்மை அங்கே புலப்படுகின்றது. இயேசுவோடு கூட பயணித்த, இயேசுவோடு கூட வாழ்ந்த பேதுருவுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சீசத்துவத்திலே உண்மையாய் இருக்க முடியாதபடி நமக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகம் அதற்கேற்ற வகையிலே நம்மை உண்மையுள்ள கிறிஸ்துவனுடைய சீசனாய் வாழ முடியாதபடி நமக்கு கொண்டு வருகின்ற பல்வேறு விதமான தடைகளை நாம் புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவருடைய உண்மை சீசத்துவத்திலே நம்மை வெளிப்படுத்த, நம்மை அடையாளப்படுத்த இந்த நாளிலே நாம் உறுதி மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் ஆண்டவருடைய சீஷர்களாய் இருப்போம் என்று சொன்னால், நமக்கு முன் வைக்கப்பட்டிருப்பது, ஒருவேளை நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கின்ற பரிசு என்பது இரத்த சாட்சியான மரணம் மாத்திரமே. அதைத்தான் இயேசுவினுடைய சீடர்கள் அனைவருமே தங்களுடைய ஆதி திருச்சபை திருப்பணியிலே பெற்றுக்கொண்டார்கள். இந்த இயேசுவினுடைய சீசத்துவமாய் அவர்கள் வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்த போது அவர்களுக்கு கிடைத்த பரிசு அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இரத்த சாட்சியாய் மரிக்கின்ற ஒரு சூழ்நிலை. பேதுருவினுடைய மரணமாக இருக்கட்டும், ஒருவேளை இயேசுவினுடைய சீடர்கள் ஒவ்வொருவராக நீங்கள் பெயர் சொல்லி பார்ப்பீர் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய மரணமாக இருக்கட்டும். ஆதி திருச்சபை வரலாற்றிலே முதல் நூற்றாண்டை கடந்து அவர்கள் தங்களுடைய பணிகளை உலகமெங்கும் பரவி சென்ற போது, ஏனென்றால் இந்த சீடரிடத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் என்னுடைய சீஷராக்குங்கள் என்று சொல்லி. அந்த சீஷராக்குகின்ற பணியை அவர்கள் செய்த போது அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் பரிசு இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு சூழ்நிலை. ஆக சீஷத்துவம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. சீஷத்துவம் என்பது பாடுகளோடு இணைந்தது, சிலுவை மரணத்தோடு இணைந்தது, சிலுவையை பரிசாக தரக்கூடியது. ஆக சிலுவையை ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் சீசத்துவத்திலே உண்மை நிலைமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். சீசத்துவம் என்பது பாடுகள் நிறைந்தது மாத்திரமல்ல, அது தியாகம் நிறைந்த ஒரு சூழ்நிலையும் அதிலே அடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தியாகம் என்று சொன்னால் சாதாரணமான தியாகம் அல்ல, சுயத்தை வெறுக்கின்ற தியாகம், நம்மை நாமே வெறுக்கின்ற தியாகம். சிலுவையை எடுக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுக்க வேண்டும். சிலுவை சுமத்தல் என்பது சாதாரணமாய் சுமந்து விடுகின்ற அனுபவம் அல்ல. நாம் நம்மை வெறுக்க வேண்டும், நாம் நம்மை சுயமாக வாழ்வதற்குரிய சூழ்நிலையிலிருந்து ஆண்டவருக்காக வாழ்கின்ற சூழ்நிலையிலே நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தியாக உணர்விலே நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் ஒருவேளை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த சாக்கரம் நம்முடைய சுயத்தை நாம் வெறுப்பதற்குரிய தகுதியை நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த தகுதியை இந்த பலிபீடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்ளுகின்றவர்களாய், ஒரு தியாக உணர்வோடு கூட சிலுவை சுமக்கின்றவர்களாய் அல்லது இயேசுவின் சீசத்துவத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாய் வாழ முற்படுகின்ற போதுதான் இந்த சீசத்துவம் முழுமை அடையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற வாழ்வு என்பது ஒரு ஆனந்தமான, சொகுசான, ஒரு நல்ல பறந்து விரிந்த வாழ்வு அல்ல. இடுக்கமான வாசலிலே பிரவேசிக்கின்ற வாழ்க்கை, சிலுவையை சுமந்து அனுதினமும் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் படிக்க கேட்டு மார்க் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதியிலே பர்த்திமேயு என்ற பார்வையற்ற ஒரு மனிதனுடைய வாழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே அவருக்கு பின் சென்றவனாய் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அந்த பகுதியின் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நாம் பிள்ளைகளோடு கூட இணைந்த வசனத்தின் மூலமாய் நாம் சொன்னோம். அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இவனை பொறுத்த வகையிலே இந்த சீசத்துவத்திலே
ஒரு உண்மை தன்மையோடு கூட அவரிடத்திலே தன்னை அர்ப்பணித்த ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட அவன் இயேசுவுக்கு பின் செல்லுகின்றான். இந்த பின் செல்லுகின்ற அனுபவம் அல்லது இந்த பார்வை அடைந்து இயேசுவை பின்பற்றுகின்ற அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அதை பெற்றுக்கொள்வதற்கு சில அனுபவங்களை அவன் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அந்த முந்தின பகுதியில் நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வருகின்றான். மேல் வஸ்திரம் அதனால் வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தது, அதனால் வரைக்கும் அவனை அடையாளப்படுத்தினது, அதனால் வரைக்கும் அவனுக்கு இந்த உலகத்திலே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது அந்த மேல் வஸ்திரம். இந்த மேல் வஸ்திரத்தை தான் அவன் என்ன செய்கின்றான்? தூக்கி எறிகின்றான். சீஷத்துவம் என்பது தியாக உணர்வோடு கூட நாம் அனுபவிக்கின்ற சொகுசான வாழ்க்கையை, நாம் அனுபவிக்கின்ற ஆசீர்வாதமான பல்வேறு சூழ்நிலைகளை தூக்கி எறிகின்ற ஒரு அனுபவம். பேதுருவையும் அவனுடைய சகோதரர்களையும் ஆண்டவர் அழைத்த போது அவன் அந்த மிகப்பெரிய மீன் வாணிபவத்தை தூக்கி எறிந்து விட்டு வந்தான். அவன் அதன் மூலமாய் ஒரு செல்வந்தனாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன். கப்பர்நகும் பகுதியிலே அவர்களுக்கென்று ஒரு தனி அங்கீகாரம் இருந்தது, அவர்களுக்கென்று ஒரு வாணிப ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை என்னை பின்பற்றி வா என்று சொன்ன ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்து தூக்கி எறிந்து விட்டு வந்தான். இன்றைக்கும் தியாக உணர்வோடு கூட சீஷத்துவத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அங்கீகாரத்தை, நம்முடைய ஆசாபாசங்களை, நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் அடையாளத்தை தூக்கி எறிகின்ற மனநிலைமை, அப்படிப்பட்ட தியாக உணர்வோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கின்ற மனநிலைமை நமக்கு வேண்டும் என்பதை இந்த மனிதனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். அவன் இயேசுவிடத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வருகின்றான். ஏனென்றால் அந்த சீஷத்துவத்திற்காய் அவனை அழைத்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை திடன்கொள், எழுந்திரு என்கின்ற வார்த்தை தான் அவனுக்கு சொல்லப்பட்டது. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லுகின்றார். அப்பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் அவனிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், திடன்கொள், எழுந்திரு. என்றைக்கு நாம் ஞானஸ்நானம் பெற்றோமோ, என்றைக்கு நாம் இந்த திருச்சபையின் அங்கமாக அங்கீகரிக்கப்பட்டோமோ, அன்றைக்கே நமக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது உண்மை. இந்த திருச்சபையின் அங்கீகாரம் உனக்கு கிடைத்திருக்கிறது, திடன்கொள். இந்த திருச்சபையின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, எழுந்திரு. என்றால் இந்த மாபெரும் திருச்சபையின் அங்கீகாரத்தோடு கூட எழுந்திருக்கின்ற ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த திருச்சபை தான் உனக்கு ஆசீர்வாதம். உன்னுடைய தனிப்பட்ட அங்கீகாரத்தை, உன்னுடைய தனிப்பட்ட மகத்துவத்தை நீ தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை பின்பற்றி வா என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம். ஆக இந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட அந்த திடன்கொள், எழுந்திரு என்கின்ற வார்த்தை அவனுக்குள்ளாய் கிரியை செய்கின்றது. நம்மை திடப்படுத்துகின்ற ஆண்டவர் வந்து விட்டார். நம்மை எழுந்திருக்க செய்கின்ற ஆற்றல் நிறைந்தவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இனி இந்த உலகம் தேவையில்லை, இனிமேல் இந்த அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை, இனிமேல் இந்த வஸ்திரத்தின் மூலமாய் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தேவையில்லை என்றுதான் தூக்கி எறிகின்றான். ஆக இயேசுவை பின்பற்ற விரும்பினால், இயேசுவினுடைய சீசனாய் வாழ விரும்பினால், இயேசுவோடு கூட பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனப்பக்குவத்திலே கடந்து வர விரும்புகின்ற போது இந்த உலகத்தின் அங்கீகாரம், இந்த உலகத்தின் ஆசவாசம், இந்த உலகத்தின் பல்வேறு விதமான மேன்மைகள் நமக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த பார்வையற்ற மனிதனுடைய வாழ்வு அமைந்திருக்கின்றது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை எழுந்திருக்கின்ற, திடன் கொள்ளச் செய்கின்ற ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். அன்றைக்கு பேதுரு தன்னுடைய எல்லா ஆசாபாசங்களையும், தன்னுடைய வாணிபத்தின் எல்லா விதமான செல்வ திரட்சியையும் விட்டு விட்டு வந்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது குறை இருந்துச்சா? அவனுடைய வாழ்க்கையில் என்றைக்காவது வெறுமை இருந்துச்சா? அவனுடைய வாழ்க்கையில் என்றைக்காவது இல்லை என்கின்ற சூழ்நிலை இருந்துச்சா? இல்லை. இந்த பேதுருவை கொண்டுதான்
ஆதி திருச்சபையை ஆண்டவர் கட்டினார். நீ கற்பாறையாக இருக்கின்றாய், இந்த பாறையின் மீது சபையை கட்டுவேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சுயநலத்தை, தன்னுடைய வாணிபத்தின் ஆசீர்வாதத்தை, தன்னுடைய ஆசாபாசத்தை எல்லாம் துறந்து விட்டு பரதேசியாய் திரிந்த இயேசுவோடு பரதேசியாய் பின்பற்றின இந்த பேதுருவைத்தான் ஆதி திருச்சபையின் தலைவனாய் ஆண்டவர் உயர்த்தினதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்திலே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கின்ற போது இந்த உலகத்தின் அடையாளத்தை நாம் பிரதானப்படுத்துகின்றோம். இந்த உலகத்தின் அடையாளத்தை நாம் முக்கியத்துவப்படுத்துகின்றோம். இந்த உலகத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய மேன்மையை மிகவும் பெருமையாக எண்ணுகின்றோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அதுல ஒண்ணுமே செல்லாது. பரலோகத்திற்கு போவதற்கு அது ஒரு படிக்கட்டையும் அமைத்து கொடுக்காது. இயேசுவின் சீசனாக பாடுகளை, துன்பத்தை, தியாகத்தை சந்திக்கின்ற போது மாத்திரம்தான் பரலோகத்திற்குரிய படிக்கட்டுகள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கப்படும் என்பதை பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாவற்றையும் வெறுத்தான், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தான், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை மாத்திரமே சார்ந்திருந்தான். இடர்பாடுகள் ஏற்பட்டது, சலனங்கள் ஏற்பட்டது, பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனால் துளியும் இயேசுவை மறுதலிக்க கூடிய நிலை கூட அவனுக்கு வந்தது உண்மை. ஆனால் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் அறிக்கை செய்து விட்டுவிட்ட போது அவனை ஆண்டவர் உயர்த்தினார், அவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். இந்த பார்வையற்ற மனிதன் அதைத்தான் புரிந்து கொள்ளுகிறான். திடன் கொள் என்ற திடப்படுத்துகின்ற ஆண்டவர் வந்திருக்கின்றார், என்னை எழுந்திரு என்று சொல்லுகின்ற ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர் என்னை என்ன செய்வார்? எழுந்திருக்க செய்வார். இது நாள் வரைக்கும் கூனி குறுகி போய் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாய் அமர்ந்திருந்தது உண்மை. இது நாள் வரைக்கும் திடப்படாமல் இருந்தது உண்மை. ஆனால் இப்பொழுது என்னுடைய செவிகளிலே திடன்கொள் என்கின்ற வார்த்தை கேட்கின்றது. இப்பொழுது என்னுடைய செவிகளிலே எழுந்திரு என்கின்ற வார்த்தை கேட்கின்றது. தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிகின்றான். ஆண்டவரை மாத்திரமே நம்பி அவருடைய வழியிலே செல்லுகின்றான். இந்த விசுவாசம் தான் இன்றைக்கு நமக்கு வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த மனிதன் அதற்கு முன்னாடி சில முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுகின்றான். 46ஆம் வசனத்திலிருந்து பார்க்கின்ற போது குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்குகின்றான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அந்த நாட்களில் அங்கவீனம் உள்ளவர்கள், அதாவது உடல்ல உறுப்புகளில் பலவீனம் உள்ளவர்கள் ஆலயத்திற்கு போகக்கூடாது, ஆலயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இது பழைய ஏற்பாட்டு பாரம்பரியம், நமக்கு அந்த சட்டங்களில் இருக்கின்றது தெரியும். ஆக அந்த அங்கவீனம் உள்ளவர்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாத, அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சமூகம் அன்றைக்கு அப்படித்தான் அவனை புறக்கணித்து வைத்திருந்தது. ஆலயத்துக்கெல்லாம் போக முடியாதவங்க. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தாவீதின் வம்சத்திலே ஒருவர் வருவார், அவர் இழந்து போன உரிமைகளை மீட்டு தருவார் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இவனுடைய ஆழ் மனதிலே உண்டு. ஆகவேதான் அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அந்த இடத்துல இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவேன் மாத்திரம் அவன் கூப்பிடல. எப்படி கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே. ஏன்னா அந்த தாவீதின் வம்சத்துல வருகின்றவர் தான் இந்த அங்கவீனமானவர்களை ஆலயத்திற்கு அழைத்து செல்வார், அந்த தகுதியை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது இவனுடைய ஆழ்மனதிலே புரிந்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம். ஆகவேதான் அவன் கூப்பிடுகின்றான். இயேசுவே என்று மாத்திரம் குரல் எழுப்பாமல், தாவீதின் குமாரனே, இந்த தாவீதின் வம்சத்தில் வந்தவர், எங்களை போன்ற அங்கவீனமானவர்களை ஆலயத்திற்கு செல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றவர்களை ஆலயத்திற்குள் அழைத்து செல்லுகின்றவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். அப்பதான் அவனை பேசாம இரு அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. அப்பதான் அவனை வந்து குரல் எழுப்பாதன்னு சொல்லி அவனை அடக்கி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த அங்கவீனமானவர்கள் ஆலயத்திற்குள் செல்வது தீட்டு. ஒருவேளை இவன் போய் ஆலயத்துக்குள்ள போயிட்டானா ஆலயம் தீட்டுப்பட்டுருமேன்னு சொல்லி அவன் அதட்டுறாங்க.
அவனை உட்கார வைக்கிறாங்க, அவன் விடல, முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகின்றான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்பதான் இயேசு நின்று அவனை அழைக்கின்றார். அவன் எடுத்த முயற்சி, இவனை அதட்டின உடனே அவன் அதோடு அவன் அப்படியே அமுங்கி இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது, அவனுக்கு அந்த பார்வை, அந்த வெளிச்சம் கிடைத்திருக்காது. அவன் அதை பொருட்படுத்தலை. இன்னைக்கு பல நேரத்தில் இந்த உலகம் நம்ம எப்படித்தான் அடக்கி வைத்திருக்கிறது, நம்ம எப்படித்தான் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக வைத்திருக்கின்றது. நமக்கு பல நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த லெந்து காலத்தில் கூட, இந்த தபசு நாட்களில் கூட நாம் ஆலயத்திலே நாம் அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும் என்ற முயற்சியை நமக்கு இந்த உலகம் தடை செய்து கொண்டிருக்கின்றது, அதட்டி கொண்டிருக்கின்றது, நம்மை மீற விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது. சற்று நாம் இந்த திருப்பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமையிலே அவைகளை கண்டறிய அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை நாம் சற்றே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே செல்லுவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுவதற்கு எனக்கு என்ன காரியங்கள் தடையாக இருக்கிறது என்று சொல்லி நான் என்னை ஆராய்ந்து பார்த்து முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்குரிய உந்துதலை பெற்றுக் கொள்ளுகின்ற காலம் இந்த தபசு காலம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க வேண்டும். இவன் ஒரு தடவை அதட்டினவொன்னு அப்படியே உட்கார்ந்துருந்தானா அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் பிரயாசம் எடுத்தபடியினாலே, அவன் தன்னை முன்னிறுத்தினபடியினாலே அவனை ஆண்டவர் அழைக்கின்றார். எழுந்திரு, திடன் கொள் என்கின்ற வார்த்தையை அதட்டின அந்த மக்களை வச்சே சொல்ல வைக்கிறாரு. இல்லப்பா, அவனை கூப்பிடு, அவனை அதட்டாத, அவனை கூட்டிட்டு வா. ஆக இந்த உலகத்தையே ஆண்டவர் நமக்கு சாதகமாக மாற்ற முடியும். எப்போ? நம்ம முயற்சி எடுக்கும் போதுதான். நான் ஒரு அடி எடுத்து வச்சா தான் இன்னொரு அடி எடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வான். நானே அடி எடுத்து வைக்காம உட்கார்ந்துட்டே இருந்தா உட்கார்ந்துட்டே தான் இருக்கணும். ஆக நான் ஒரு அடி எடுத்து வைக்கணும், ஆண்டவரை சந்திக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க, ஆண்டவருடைய பாதத்தில் நேரத்தை செலவிட நான் இன்னும் 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 முயற்சி எடுக்கின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் இந்த உண்மையுள்ள சீசத்துவத்திற்கு அடையாளமாக நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியும். நாம் என்ற முயற்சியை நம்ம எடுக்கிறதே இல்லை. நம்ம அந்த முயற்சியில தோற்று போய் விடுகின்றோம். இந்த உலகம் நம்மை ஆட்கொண்டு விடுகின்றது. ஆக இந்த முயற்சியில நாம் தோற்று போய் விடுகின்றோம். லெந்து காலத்துல காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சாம்ப புதன்கிழமை தீர்மானம் போட்டிருப்பீங்க. 20 நாளை தாண்டிருச்சு. எத்தனை பேர் அந்த முயற்சியில வெற்றி பெற்றீங்க? ஒரு வாரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழைய குருடி போச்சு, எறும்பு தேஞ்சு கட்டெரும்பா போச்சு. இந்த அவ்வளோதான், இந்த 2 வாரத்தில் முடிஞ்சு போச்சு. இனி மறுபடியும் நமக்கு பழைய வாழ்க்கை தான். இந்த லெந்து காலத்தின் அதை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். லெந்து காலத்தில் வெள்ளிக்கிழமை இருக்கிற கூட்டம் மற்ற வெள்ளிக்கிழமைகளில் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். நம்ம எடுக்கின்ற முயற்சிகள் அப்படித்தான் தோற்று போய் விடுகின்றது. நம்ம அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியலை, முயற்சி எடுக்க முடியலை. லெந்து காலத்திலே எடுத்துக்கங்களேன், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இருக்கிற கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இருக்காது. உண்மைதானே? ஆக நாம் நம்முடைய முயற்சிகளிலே பல தோல்விகளை சந்திக்கின்றோம். பல விதங்களிலே இந்த உலகம் நம்மை அதட்டி கொண்டுதான் இருக்கின்றது. இந்த உலகத்தின் அதட்டல் குரலை அலட்சியம் பண்ணி தூக்கி எறிகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் இயேசுவை நாம் சந்திக்க முடியும். இயேசுவினுடைய எழுந்திரு என்கின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்க முடியும். அப்பொழுதுதான் நான் இயேசுவின் பின் சென்று இயேசுவினுடைய சீசனாய் மாற முடியும். இன்றைக்கு இயேசுவின் சீசனாய் மாறுவதற்கு நம்ம இடத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? எவ்வளவு தடை இருக்கு தெரியுமா? அந்த தடையை தாண்டி செல்கின்ற பலனை இந்த லெந்து காலம் நமக்கு தருகின்றது. அந்த தடையை தாண்டி ஆற்றல் பெறுகின்ற நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஒருவேளை இந்த மனிதன் தன்னுடைய அந்த தடையை தாண்டி செல்வது மாத்திரமல்ல, தன்னுடைய மேல் வஸ்திரத்தை, தன்னுடைய எல்லா விதமான ஆசாபாசத்தை உதறி எறிந்து விட்டு சென்றான். ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் அவனிடத்தில் கடைசியில் சொன்னாரு, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அவனுடைய விசுவாசம் என்ன? இந்த தடையில நான் இருக்க மாட்டேன், இயேசுவின் சீசனாய் மாற வேண்டும். அது அவனுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படியே அவனுக்கு ஆனது. அவன் பார்வையடைந்து
இயேசுவுக்கு பின் சென்று இயேசுவினுடைய சீஷனாய் மாறினான். இன்றைக்கு ஆண்டவருடைய சீஷர்களாய் மாறுவதற்கு நம்மிடத்திலே காணப்படுகின்ற தடைகளை நாம் கண்டறிய அழைக்கப்படுகின்றோம். என்னிடத்தில் என்ன விதமான தடைகள் இருக்குது? சீஷத்துவத்துவம், அந்த பாடுகள் நிறைந்த அந்த சிலுவையை சுமக்கின்ற அனுபவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு எந்த விதத்திலே தடைகள் இருக்கிறது? இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், இந்த உலகத்தின் மேன்மை, இந்த உலகத்தின் பல்வேறு விதமான அந்த சூழ்நிலைகளிலிருந்து நான் ஆண்டவரை நெருங்குவதற்கு என்னென்ன விதமான தடைகள் எல்லாம் இருக்குதோ உள்ள அந்த தடைகளை நான் சந்திக்கின்ற போது பாடுகள் தான், சிலுவை தான், கஷ்டம்தான், துன்பம்தான், பல நேரத்தில் கண்ணீர் தான். ஆனால் இன்றைக்கு அந்த துன்பத்தின் வழியாக, அந்த சிலுவையின் வழியாக, அந்த பாடுகளின் வழியாக உயிர்த்தெழுதல் உண்டு என்கின்ற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் தான் நம்மை எழுந்திரு என்று சொல்லுகிறார், நம்மை திடன்கொள் என்று சொல்லுகின்றார். நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முன்முனைவர் பட்டத்திற்காக நான் என்னை அர்ப்பணித்திருந்த சூழ்நிலையிலே அன்றைக்கு இருந்த அந்த துறை தலைவர் பேராசிரியர் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்கள் என்னிடத்தில் பல விதங்களிலே என்னோடு கூட உறவு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு காலகட்டத்திலே அவர்கள் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் முதுகலை மாணவர்களுக்கு வகுப்புகளை எடுப்பதற்கு என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் சொன்னேன், அன்றைக்கு நான் என்னுடைய தாய் சபையாகிய மேலூரிலே நான் ஆர்கனிஸ்டாக நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலம். ஆக அந்த நாட்களில் நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக என்னால் வர முடியாது, சனிக்கிழமை வேண்டுமானால் நான் காலையில் வேணால் வருகிறேன் சொன்னார். அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட காரியம், சனிக்கிழமையும் காலை மாலை, ஞாயிற்றுக்கிழமையும் காலை மாலை முதுகலை மாணவர்களுக்கு வகுப்புகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, என்னால் முடியாது என்று சொல்லி நான் மறுத்துவிட்டேன். அப்பொழுது அவர் என்னிடத்தில் மறுபடியும் ஒரு அடுத்த கட்டத்திற்கு அவர் என்னிடத்தில் வந்தார். ஒரு வகுப்பிற்கு, நான் சொல்லுவது 2000க்கு முன்னாடி, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு வகுப்பு நீ எடுத்த அப்படின்னா அன்றைக்கு 400 ரூபாய். அப்போ சனிக்கிழமை 800 ரூபாய், காலையில் 2 வகுப்பு, மாலையில் 2 வகுப்பு, சனிக்கிழமை மட்டுமே கிட்டத்தட்ட 800 1200 ரூபாய், ஞாயிற்றுக்கிழமை 1000 ரூபாய், ஒரு வாரத்தில் 3200 ரூபாய் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கு அடுத்து அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த வகுப்புகளை நீ எடுத்து வருகின்ற பட்சத்தில் அடுத்து வருகின்ற யூஜிசி நாம்ஸ் படி இந்த துறையினுடைய பேராசிரியராக உன்னை நியமிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா துறை தலைவராக எனக்கு அதை பரிந்துரை செய்வதற்கு, விசி இடத்துல பரிந்துரை செய்வதற்கு எனக்கு உண்டு. நான் நிச்சயமாக உன்னுடைய பெயரை நான் பரிந்துரை செய்து உன்னை அடுத்து இந்த துறை பேராசிரியராக உன்னை நியமனம் செய்யலாம் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நல்ல காசு கிடைக்கிது, உண்மைதான். ஒரு வாரத்துக்கு அன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு 3500 ரூபா கையில் கிடைக்கிறது, உண்மைதான். அதுக்கடுத்து யூஜிசி நாம்ஸ் படி யூனிவர்சிட்டி லெக்சரராக உள்ளே போனோம்னா ஒருவேளை இன்னைக்கு எத்தனையோ லட்சங்களை சம்பாதித்திருக்கலாம், உண்மைதான். கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஊழியத்திற்கென்று வந்து விட்டோம், ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து விட்டோம். ஆக ஊழியத்தின் பாதையில் நடந்து செல்வது இன்றைக்கு பொருளாதாரத்தில் எனக்கு குறைவுகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நான் ஒரு ஊழியக்காரனாக என்னை நான் அர்ப்பணிப்பதில் நான் உறுதியோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்போ மறுபடியும் என்னை கன்வின்ஸ் பண்ணேன். ஏன்னா அவரும் ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட் அப்படிங்கிறதுனால மறுபடியும் என்னை கன்வின்ஸ் பண்ணார். நீ ப்ரொட்டஸ்டண்டாக யோசிக்கிற, நீ கொஞ்சம் கேத்தலிக்காக யோசித்து பார் அப்படின்லாம் என்னை கன்வின்ஸ் பண்ணார். இல்லை ஃபாதர், நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்து விட்டேன், நான் ஊழியத்தில் தான் இருக்கேன். அன்றைக்கு அதுக்கு பிற்பாடு எனக்கு டயசிஸில் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டில் எனக்கு அன்றைக்கு சம்பளம் 2000 ரூபாய். ஆனால் அன்றைக்கு அவர் கல்லூரியின் மூலமாக, பல்கலைக்கழகத்தின் மூலமாக அவர் எனக்கு கொடுத்த காரியம் பல லட்சங்களை எனக்கு முன் காண்பித்தார். இன்றைக்கு நான் ஒருவேளை அன்றைக்கு நான் அதை ஒப்பு கொடுத்து போயிருந்தேன்னா இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் கிறிஸ்டியன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருவேளை ஹெச்ஓடியாக கூட வந்திருக்கலாம். அந்த அளவிற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் எனக்கு அடுத்து போன ஜூனியர் அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு பல லட்சங்களை சம்பாதிக்கின்ற ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஊதியம் 20,000 ரூபா தான். திருமண்டலத்தில்
ஆதியர்களுடைய ஊதியம் உங்களுக்கு ஒரு வேளை தெரியும். ஆனால் பல லட்சங்களை என் கண்முன் காண்பித்தாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய ஊழியக்காரனாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை இந்த உலகத்தின் மேன்மை அல்ல, உம்முடைய ஊழியத்தின் சிலுவையை சுமப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வந்தேன். அன்பானவர்களே, அந்த மனிதன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான், இயேசுவின் பார்வையை பெற்றுக்கொண்டான். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சீசத்துவத்தை சுமப்பதிலே எங்களுக்கு கடினப்பாடுகள் இருக்கிறது உண்மை. சீசத்துவத்தை, அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதிலே எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது உண்மை. ஆனாலும் சிலுவையை சுமக்கின்ற அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவதற்கு நீர் கொடுத்த இந்த பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் சிந்தித்த சிந்தனையின் வழியாக ஆண்டவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று செபிக்கின்றோம். ஒருவேளை எங்களுடைய வாழ்விலே காணப்படுகின்ற அந்த மேல் வஸ்திரங்கள் போன்ற உலக பிரகாரமான பல்வேறு உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு சீசனாய் மாறுவதிலே தடையாக இருக்குமே. ஆனால் இன்றைக்கு அந்த தடைகளை தாண்டி, அல்லது இன்றைக்கு எங்களை அதட்டுகின்ற இந்த உலகத்தின் மேன்மையை துறந்து சீசத்துவத்தை உண்மையாய் ஏற்றுக்கொள்வதற்கு, அதன் மூலமாய் வருகின்ற அந்த சிலுவையின் மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று செபிக்கின்றோம். அந்த ஆற்றலை இன்றைக்கு நாங்கள் பலிபீடத்திலே பெற்றுக்கொள்ளுகின்ற உம்முடைய சரீரமும் இரத்தமும் எங்களுக்கு நிறைவாய் தர உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.